எப்பவும் போல அஞ்சலி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாள். பிஸியாக இருந்த அவளுக்கு புதுசாக மெசேஜ் வந்தது. அஞ்சலியோட பேங்க்ல கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பண்ணலைன்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும்னு போட்டிருந்துச்சு. அதோட ஒரு அப்டேட்கான லிங்க்கும் இருந்துச்சு. அஞ்சலிக்கு உடனே ஒரு சந்தேகம். போன மாசம் தானே அப்டேட் பண்ணோம், திரும்பவும் கேட்குறாங்க, லிங்க் வேற இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எங்கேயோ பார்த்துருக்கோமே, இது பேங்க் மாதிரியே தெரியலையே. ஹலோ ஹலோ, நீங்கள் தானே பிலால்? ஆமாம் சொல்லுங்கள். நாங்கள் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாதம் 20 லட்ச ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா இன்னும் டேக்ஸ் பே பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அதனால உங்கள் பேங்க்லேருந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சார் என் அக்கௌண்ட்டில் அவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகாது சார். நீ தானே பிலால்? ஆமாம். சென்னை தானே? ஆமாம் சார். என்கிட்ட உங்கள் ஆதார் கார்டே இருக்குது, அனுப்பவா? இன்னைக்கு ஈவினிங்குள்ளே 5 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணணும். இல்லைனா நாளைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. என்னடா ஆச்சு? சார் நான் பெரிய பிரச்சனைல மாட்டீங்கன்னாண்டா. என்ன பிரச்சனை? என்னை ஈவினிங்குள்ளே 5 லட்சம் கட்ட சொல்கிறாங்கடா. யார் கட்ட சொன்னா? என்ன பேசுகிற? ஒரு போலீஸ் எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உன் அக்கௌண்ட்டில் 20 லட்சம் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு, நீ 5 லட்சம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீ பண்ணியா? நான் பண்ணலடா. ஏய், இதெல்லாம் ஸ்கேம்டா. கேஒய்சி அப்டேட் பண்ணுன்னு சொல்கிறது, இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்கிறது, இந்த போலீஸ்காரங்களாம் கால் பண்ணி நீ 20 லட்ச ரூபா கட்டலைன்னா உனக்கு தூக்கின்னு போயிடுவேன்னு சொல்கிறதுலாம் ஸ்கேமு. உண்மையிலே நீ தப்பு பண்ணலன்னா 1930 நம்பருக்கு கால் பண்ணி அங்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணனா அவங்க பார்த்துப்பாங்க மற்றதெல்லாம். அப்படி இல்லைனா cybercrime.gov.in போயிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி ஓடிபி நம்பரு, அப்புறம் இந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரு, இதெல்லாம் பேங்க்லேருந்து அஃபிஷியலாக கால் பண்ணி கேட்குறோன்னு சொன்னால் கூட கொடுக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளமில் பதட்டப்படாமல் தெளிவாக முடிவெடுத்தனா இதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம்.